அடுத்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு நம்பர் இல்லாம இந்த மாதிரி மாறிலி கொடுத்தாலே பயந்துருவாங்க. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்றாங்க. பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இதை எழுதுங்க. ஏ கியூப் பை ஏ மைனஸ் பி. இங்க பாருங்க, பி மைனஸ் ஏ திருப்பி இருக்கு. அதை நம்ம இந்த சைடு திருப்புறோம். அந்த குறி மாறும். மைனஸ் பி ஸ்கொயர் கியூப் பை இது இப்படி மாறுறப்ப ஏ மைனஸ் பி. இப்ப பாருங்க, அடிமானம் ஒரே தான் இருக்கு. அப்ப எல்சிஎம் இருக்கு தேவையில்லை, எழுதிருங்க அப்படியே. இதை பாருங்க, ஏ மைனஸ் ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், அதை எழுதுங்க. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் பை இது அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ அப்போ இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஆன்சர் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம ஆளுகளை பொறுத்த வரைக்கும் நம்பர் கொடுக்காம இந்த மாதிரி மாறிலிகள் கொடுத்துருந்தா உடனே பயந்துடுறோம். ஸோ இதுதான் ரொம்ப எளிமையான கணக்கு. ஸோ எளிமையாக போகலாம். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க. டிஎன்பிசி படிக்கும் நண்பர்கள் இந்த வீடியோ ஷேர் செய்ய. குரூப் 4 மற்றும் சப் இன்ஸ்பெக்டருக்கான இலவசமான டெஸ்ட் கீழே போயிட்டு இருக்கு. டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி சேர்ந்துக்கலாம்.